நம் இந்தியாவின் பழமையான நகரம் ஹரப்பா, மொஹஞ்சதரோ, சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் அவர்கள் விட்டு சென்ற சுவடுகள் இன்றளவும் உலகளவில் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள காவிரி பூம்பட்டினம் எனும் பூம்புகார் தான் இந்தியாவின் மிக பழமையான நகரம் என்று கூறுகிறார்கள். சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான நகரம் பூம்புகார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் அது 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று தற்போது சான்றுகள் கூறுகின்றன. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த பழமையான துறைமுகங்கள் இதுவரை 3 கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் பூம்புகார் துறைமுகம் தான் இதில் மிகவும் பழமையானதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். இந்த துறைமுகம் சுமார் 15,000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பூம்புகார் நகரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பேராசிரியர் ராமசாமி தலைமையிலான இந்த ஆய்வுக்குழுவானது சுமார் 3 ஆண்டுகளாக இந்த ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த குழுவானது இதே போல கடந்த 2000ஆம் ஆண்டில் குஜராத் கடற்கரையில் ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் தான் துவாரகா நகரத்தை கண்டுபிடித்தார்கள். இந்த நகரம் தற்போது காம்பே வளைகுடாவில் முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. இதனை ஆய்வு செய்த இந்த குழு துவாரகா நகரம் கிமு 7500 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை கண்டறிந்தது. இந்தியாவின் மிக பழமையான நகரமான மொஹஞ்சதரோ 4500 ஆண்டு காலம் பழமையானது. இந்த நிலையில் துவாரகா நகரம் குறித்து பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இதனை விட பழமையான நகரம் பூம்புகார் என்பது கண்டறியப்பட்டது. இது குறித்து ஆய்வுக்குழுவின் தலைவர் ராமசாமி கூறுகையில், தற்போது இருக்கும் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 50 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் துறைமுகம், கப்பல் துறை, மனித குடியிருப்புகள் மற்றும் கலங்கரை விளக்கம் ஆகியவை இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும், இந்த ஆய்வை நாங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கினோம் என்றும், இதற்கு ஆய்வு கப்பலான சாகர் தாரா மற்றும் சாகர் அன்வேஷிகா ஆகியவற்றை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று கூறியுள்ளார். இதற்கு முன்னர் வரை இந்த பூம்புகார் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பியிருந்தோம். ஆனால் தற்போது எங்களுக்கு கிடைத்த புதிய ஆதாரங்களின்படி இந்த நகரத்தின் வயது கூடுதலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். பழைய பூம்புகார் என்பது சுமார் 11 கிலோமீட்டர் நீளமும் 3 கிலோமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. இந்த துறைமுகத்தில் வந்து நிற்கும் கப்பல்களிலிருந்து சரக்குகளை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று சேமித்து வைப்பதற்கு ஏதுவாக கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கிருந்து கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் சுமார் 70 முதல் 80 கப்பல்கள் வரை நிறுத்தி வைக்கலாம். அந்த அளவிற்கு பெரியதாக இது உள்ளது. இதனை நாங்கள் கண்டுபிடிக்க சுமார் 6000 சதுர கிலோமீட்டர் வரை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்றும் கூறியுள்ளார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னர் காலத்தில் நிறுவப்பட்டதாக கருதப்பட்ட இந்த நகரம் இந்தியாவில் மட்டுமின்றி உலகிலேயே பழமையான துறைமுக நகரமாக இருக்கக்கூடும் என்று பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது வரை முடிந்துள்ள ஆய்வில் சுவர்கள், கடலோரத்தில் தோண்டப்பட்ட குழிகள், குடியிருப்புகள், கலங்கரை விளக்கத்தின் எச்சங்கள், சுழல் படிக்கட்டுகள் கொண்ட கட்டிடங்கள், தூண்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், சில எச்சங்கள் எகிப்தின் கட்டமைப்புகளோடு ஒத்துப்போகிறது. ஆனால் இத்தனை சிறப்பான ஒரு நகரம் எப்படி கடலில் மூழ்கியது என்பதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். வெள்ளம், சுனாமி, கடல் மட்டம் உயர்வு, சூறாவளி, புயல்கள் போன்றவற்றால் இந்த நகரம் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்றும், மேற்கே காவிரியின் பண்டல் பகுதிக்கும் கிழக்கே தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பூம்புகாருக்கும் இடையே உள்ள பகுதியில் கடலுக்கு கீழே காவிரியும் அதன் கிளை நதிகளும் உருவாகியுள்ள ஆழமான பள்ளத்தாக்குகளும் பெரிய நீர்வீழ்ச்சியும் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆய்வை முற்றிலுமாக ஏற்க மறுக்கின்றார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். பொதுவாகவே ஆரம்பத்தில் அனைத்து ஆய்வுகளையும் எதிர்க்கத்தான் செய்வார்கள். இன்னும் எத்தனை அதிசயங்களை நாம் காணப்போகிறோம் என்று தெரியவில்லை. அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.